ladies, welcome to Tamil Beauty TV and நான் உங்க பிரீத்தி. பளிச்சின் ஸ்கின் ஃப்ளாலெஸ்ஸாக இருந்தால் யாருக்கு தான் பிடிக்காது. ஆனால் எப்படி ஃப்ளாலெஸ் ஸ்கின் எடுத்துகிட்டு வர்றது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ. ஸோ நம்மளுக்கு வந்து ஃப்ளாலெஸ்ஸாக கிளாஸ் ஸ்கின் வேணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 ஸ்ட்ராபெரி எடுத்துக்கோங்க, 4 கூட எடுத்துக்கோங்க, 1 சாப்பிட்டுக்கோங்க, ஓகேங்களா? பாக்கி 3 என்ன பண்ணுறீங்கன்னா மிக்சியில் போட்டு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட் ஆக்கிக்கோங்க. தயவு செஞ்சு தண்ணி மட்டும் ஆட் பண்ணிடாதீங்க. ஸ்ட்ராபெரியில் வந்து 2 முக்கியமான எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஒன்று ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் இன்னொன்று வைட்டமின் சி. ஸோ விட்டமின் சி நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லதுங்க. நம்ம ஸ்கின் வந்து ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கும் அண்ட் ஒரு டெட் செல்ஸ் எல்லாமே எடுத்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு லுக் கொடுக்கும். அது மட்டும் கிடையாது, ரிங்கிள்ஸ் நிறைய பேருக்கு வந்து ரிங்கிள்ஸ் மேஜர் ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ வைட்டமின் சி வந்து பார்த்திங்கன்னா கொலாஜனை வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணும் அண்ட் ரிங்கிள்ஸை வந்து பயங்கரமாக குறைக்கும். ஸோ இப்போ நம்ம அந்த ஸ்ட்ராபெரி வந்து நல்லா ஃபைனாக அரைச்சிட்டோம். அதை வந்து நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க அண்ட் நமக்கு தேவையானது ஜஸ்ட் 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஸ்ட்ராபெரி ஜூஸ். டீனேஜ் கேர்ள்ஸ் ஆகட்டும், இல்லை ஒரு 20s இருக்கிற கேர்ள்ஸ் ஆகட்டும், எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற ஒரு பிக் ப்ராப்ளம் வந்து பிம்பிள்ஸ், ஆக்னே. இந்த ஸ்ட்ராபெரி ஜூஸில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து நம்ம பிம்பிள்ஸ் அண்ட் ஆக்னே வந்து சூப்பராக கண்ட்ரோல் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கிளிசரின் சேர்க்க போகிறோம். கிளிசரின் எங்கே வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மசியில் வந்து நீங்கள் கிளிசரின் வாங்கிக்கலாம். ஜஸ்ட் 1 ஸ்பூன் ஆஃப் கிளிசரின் வந்து நீங்கள் சேர்த்து அந்த ஜூஸோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கிளிசரின் வந்து நம்ம ஸ்கின்ல இருக்கிற pH லெவலை பேலன்ஸ்டாக வச்சுக்கிட்டு அண்ட் நம்ம ஸ்கின்னை எப்போவுமே நரிஷ்டாக வச்சுக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின் இ ஆயில். என்கிட்ட வந்து விட்டமின் இ ஆயில் இல்லை, உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் விட்டமின் இ ஆயிலே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா விட்டமின் இ கேப்சூல்ஸ் விற்கும். ஸோ நான் இப்போ இந்த 3 கேப்சூல்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நம்ம ஆல்ரெடி கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மிக்சரோட இதுவும் சேர்த்துக்கிறேன். ஸோ விட்டமின் இ நம்ம ஸ்கின்னுக்கு என்னென்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிரைட்னஸ். நம்ம எல்லாருமே கேட்குற ஒரு விஷயம், ஸ்கின் வந்து பயங்கரமாக பிரைட்டாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து என்ன மாதிரி ஆயிலி ஸ்கின் அப்படின்னா ஆயிலை வந்து பயங்கரமாக ரெடியூஸ் பண்ணும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ரிங்கிள்ஸ் ஃப்ரீ ஸ்கின்னை வந்து நம்ம விட்டமின் இ ஆயில் யூஸ் பண்ணோன்னா தாராளமாக பார்க்கலாம். ஸோ நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபைனல் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆலோவேரா ஜெல். ஆலோவேரா ஜெல் வந்து ஒரு 2 or 3 ஸ்பூன்ஸ் எடுத்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்சரோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆலோவேரா ஜெல்லோட பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிம்பிள் சூப்பராக வந்து ரெடியூஸ் பண்ணும். அதுக்கப்புறமா பிரைட்டிங்கான ஒரு ஸ்கின் கிடைக்கும். பிம்பிள் வந்துட்டு போகலாம், நம்ம அங்கங்கே டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கும் இல்லையா, ஆனால் ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக டார்க் ஸ்பாட்ஸ் நீங்கள் கண்டே பிடிக்க முடியாது. ஸோ நான் இப்போ சொன்ன எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அது பார்த்தாலே ஒரு ஜெல் மாதிரி இருக்கணும். அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடணும், ஓகேங்களா? டைட் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. அண்ட் இதில் வந்து நம்ம க்ரீம் வந்து 10 to 15 days ரூம் டெம்பரேச்சரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து நேச்சுரல் ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். நம்ம நேச்சுரலாக யூஸ் பண்ணுறதுனால க்ரீமோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். அட் தி சேம் டைம் நீங்கள் வந்து மேக்ஸிமம் ஒரு வீக் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஜென்டிலாக சர்க்குலர் மோஷன்ஸில் வந்து நல்லா மசாஜ் பண்ணுங்கள். ஒரு 10 to 15 minutes நீங்கள் மசாஜ் பண்ணிகிட்டே வாங்க. உங்களுக்கு வந்து டிராஸ்டிக் சேஞ்ச் தெரியும். அண்ட் மறக்காமல் டெய்லி மசாஜ் பண்ணுங்கள் ஃபார் சூப்பரான ஒரு பெனிஃபிட்ஸ். அது மட்டும் கிடையாதுங்க, நம்ம எல்லாருமே ஆசைப்படுற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் கிடையாது, பல விஷயங்கள். அதாவது ரிங்கிள்ஸ் ஃப்ரீயாக இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து ஆன்டி ஏஜிங் சப்ஸ்டன்ஸாக இருக்கணும், அண்ட் அதுக்கப்புறம் அதாவது சன்னில் போகும்போது யூவி ரேஸ் கிட்ட வந்து நம்மளை ஸ்கின்னை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பிம்பிள்ஸ் வந்துட்டு போனால் இருக்கிற டார்க் ஸ்பாட்ஸ், இது எல்லாமே போகணும்னா இந்த ஒரே ஒரு க்ரீமை நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணி பாருங்கள். டிராஸ்டிக் சேஞ்ச் தெரியும் அண்ட் உங்களோட ஸ்கின் வந்து அப்படியே ஸ்ட்ராபெரி மாதிரி சூப்பராக க்ளோ ஆகும். இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட ரிசல்ட் வந்து கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், ஓகேங்களா? இதோட நான் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் நான் உங்கள் பிரீத்தி, சைனிங் ஆஃப்.